அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அனுசூய கற்பது தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இளநிலை ஆசிரியர் தேர்வுக்குரிய தமிழ் பாடப்பகுதிக்கான பதிவு. அதில் வகுப்பு 1 முதல் 5 வரை இடம்பெறுகின்ற அந்த நூலில் உள்ள பாடல்கள், அதன் ஆசிரியர்கள் யார், அவை எந்த நூலிலிருந்து இடம்பெறுகின்றன என்பது பற்றிய கருத்துக்களை காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப வகுப்பு 1 இடம்பெறுகின்ற பாடல் அதோ பாராய் அப்படிங்கிற பாடல் தலைப்பு. குதித்து குதித்தே அப்படிங்கிற குதிரை யானை பற்றிய பாடல் கருத்து கொண்ட பாடல். அதனை பாடியவர் அழவள்ளியப்பா. கண்ணாடி மெத்த மெத்த கண்ணாடி அப்படின்னு சொல்லி கண்ணாடி பற்றிய பாடல். அதனை இயற்றியவரும் அழவள்ளியப்பா. என்ன வண்ணம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வெள்ளை வண்ணம், நீல வண்ணம், அப்ப நீ அதனை பாராய் அதனை பாராய் என்று கூறுவது போன்று அமைந்த பாடல். ஈரோடு தமிழன்பன் அவர்கள் எழுதிய பாடல். அடுத்ததாக இளையார் ஆத்திச்சூடி. ஒற்றுமை வெல்லும் முதலான கருத்துக்களை கொண்ட நீதி கருத்துக்களை கொண்ட பாடம் பகுதி. அதனை இயற்றியவர் பாரதிதாசன். அதாவது இளையார் ஆத்திச்சூடியை இயற்றியவர் பாரதிதாசன். சரிங்களா? அடுத்ததாக வகுப்பு 2 இடம்பெறுகின்ற பாடல்கள். தலைப்பு இறகு. பாடலின் தொடக்கம் பார்க்க பார்க்க அப்படின்னு சொல்லி வரும். இயற்றியவர் அழவள்ளியப்பா. ஆத்திச்சூடி நன்மை கடைபிடி முதலான ஆத்திச்சூடியில் இடம்பெறுகின்ற பாடப்பகுதி. அது ஔவையார் இயற்றியது. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருத்தல் ஆகாது பாப்பா. பாடல் தலைப்பு. பாடலின் தொடக்கமும் ஓடி விளையாடு பாப்பா. இயற்றியவர் பாரதியார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி பெரியாரை திணைக்குள் முதலான பகுதிகள் இடம்பெறுகின்றன. அதனை இயற்றியவர் ஔவையார். யாரு யாரு யாரு, அதாவது கத்திக்காய்க்கு கொடை பிடிக்க கற்றுக் கொடுத்தது யாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காய்கறி வகைகள் பற்றிய பாடல் அமைந்திருக்கும். தலைப்பு யாரு யாரு யாரு. இயற்றியவர் வையம்பட்டி முத்துசாமி. அடுத்ததாக கொன்றை வேந்தன். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் முதலான கருத்துக்கள் கொண்ட பாடல் பகுதி. இயற்றியவர் ஔவையார். சரிங்களா? அடுத்ததாக வகுப்பு 3 பாடல் தலைப்பு தமிழ் அமுது. தோன்றுகின்ற போதெல்லாம் எனக்கு நீ உன்னுடைய கருத்துக்களை கொடுக்கின்றாய், தமிழை வாரி வழங்குகின்றாய் என்று போன்று பாடியிருப்பார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இனியவை 40 பாடல் தலைப்பு கற்றார் முன் கல்வி. அதாவது இதெல்லாம் இல்லாதவனுடைய இது இனிமேது அப்படின்னு சொல்லி சொல்ல வருவார் அந்த கவிஞர். அந்த இனியவை 40 இயற்றியவர் புதன் சேந்தனார். அடுத்ததாக திருக்குறள் நடுவு நிலைமை முதலான, அதாவது திருக்குறள் கதைகள் என்கின்ற பொருளில் கதை பகுதி அமைந்திருக்கும். அதில் நடுவு நிலைமை முதலான ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு திருக்குறள் கொண்ட கதைகள் அது இடம்பெற்றிருக்கும். இயற்றியவர் திருவள்ளுவர். அதாவது திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். அடுத்ததாக பாடல் தலைப்பு நல்வழி. ஆற்று பெருக்கற்று. ஆறு தண்ணி வற்று போனாலும் அந்த இடம் மணலாக்கி நடப்பவருக்கு சூடு தரும், இருந்தாலும் அதை தோண்டும் போது நீர் தரும். அது போன்று வள்ளல்கள் வறுமையுற்று இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பிறருக்கு கொடுக்கின்ற அந்த பண்பு இருக்கும் என்பது போன்று அமைந்த பாடல். இயற்றியவர் ஔவையார். அடுத்ததாக வகுப்பு 4 இடம்பெறுகின்ற பாடல்கள். அன்னை தமிழே பாடல் தலைப்பு. அன்னை தமிழே அப்படின்னு சொல்லி தமிழ் அன்னையை எடுத்து பாராட்டுவது போன்ற பாடல். இயற்றியவர் நா. காமராசன். அடுத்ததாக முளைப்பாரி பாடல். அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சு வாளியில ஊற வச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாடல் அமைந்திருக்கும். அது நாட்டுப்புற பாடல் வகை. அடுத்ததாக வெற்றி வேர்க்கை. செல்லிய ஆளின், அதாவது விதை சின்னதான், ஆனால் அது வளர்ந்து அப்படியே பெரிய மரமாக இருக்கும். அதுக்கு யானைப்படை குதிரைப்படை எல்லாம் இழைப்பாரலாம் அப்படிங்கிற போன்ற கருத்து அமைந்த பாடல். இயற்றியவர் அதிவீரராம பாண்டியன். அடுத்ததாக ஒரு பாடல் காவல்காரர். எடுத்து அப்படின்னு, அதாவது என்ன அப்படின்னாப்போ இந்த தோட்டத்துல வைப்பாங்களே சோளக்கடலை பொம்மை, அதனை பற்றிய பாடல் இந்த பாடல் காவல்காரர் என்கின்ற பாடல். இயற்றியவர் அழவள்ளியப்பா. மலரும் உள்ளம் என்கின்ற நூலில் அந்த பாடல்கள் இருக்கின்றன. அடுத்ததாக நன்னெறி பாடல் தலைப்பு. தொடக்கம் இன்சொலால் அன்றி இருநீர் வேணுலகத்து என்கின்ற பாடல். இயற்றியவர் சிவபிரகாச சுவாமிகள். நன்னெறி என்கின்ற நூலும் அதுதான். அடுத்து திருக்குறள்
பொறையுடைமை, இதுவும் அதே போன்று அமைந்ததுதான் திருவள்ளுவர் இயற்றியது. அடுத்ததாக நீதி நெறி விளக்கம் அவையங்கி என்கின்ற பாடல் குமரகுருபர் கல்வியினுடைய பெருமையினை கூறுவது பாடல். அதே சமயத்துல அந்த மாதிரி இல்லாமல் இருப்பதே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சரிங்களா? அடுத்ததாக வகுப்பு 5 இடம்பெறுகின்ற பாடல்கள் ஆசிரியர்கள். தமிழின் இனிமை, தனியிடை ஏறிய பிழையும் தமிழினுடைய பெருமையும் கூறுகின்ற பாடல் இயற்றியவர் பாரதிதாசன். அடுத்ததாக மூதுரையில் இடம்பெறுகின்ற பாடல் அடக்கம் உடையார் அறிவிலர் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஔவையார் கூறியிருப்பார். இந்த நூலை இயற்றியவர் ஔவையார் அவர்கள். அடுத்ததாக கடல் எல்லை அறியாய், கடல் பற்றிய பெருமையை கூறுகின்ற பாடல், அது கவிமணி தேசிய விநாயகர் இயற்றியது. குழந்தை பாடல்கள் என்கின்ற தலைப்பில் அமைந்த பாடல்கள். அடுத்ததாக திருக்குறள் பண்புடைமையில் இருக்கின்ற ஒரே அதிகாரம் அதனுடைய கருத்துக்களை கூறுவதாக அமைந்திருக்கின்றன. அது திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். அடுத்ததாக உழவு பொங்கல், பொங்குக பொங்கல் சொல்லி உழவனுடைய சிறப்பையும் விவசாயிகளுடைய சிறப்பையும் அதனால் ஏற்படுகின்ற உலகத்திற்கு ஏற்படுகின்ற நன்மையினை பற்றி கூறுகின்ற பாடல் இயற்றியவர் நாமக்கல் வே. ராமலிங்கனார். அடுத்ததாக திருபஞ்சமூலம் நூலின் தலைப்பு கண்மணப்பு கண்ணோட்டம் என்கின்ற பாடல் இயற்றியவர் காரியாகான். அடுத்து கல்வியே தெய்வம் பாடலின் தலைப்பு அன்னையும் தந்தையும் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் பாரதி சுகுமாரன் அவர்கள் இயற்றிய பாடல். அடுத்ததாக அறநெறி சாரம் என்கின்ற நூல், அதிலிருந்து ஒரு பாடல் தூய வாய் சொல்லாடல் அப்படின்னு சொல்லி அந்த அறம் கூறுவதாக அமைந்த பாடல் தான். இயற்றியவர் முனைப்பாடியார், திருமுனைப்பாடியார் என்றும் கூறுவார்கள், முனைப்பாடியார் என்றும் கூறுவார்கள். ஆக வகுப்பு 1 முதல் 5 வரை இடம்பெறுகின்ற பாடல்கள், அதனை இயற்றிய ஆசிரியர்கள் யார் யார், இடம்பெறுகின்ற நூல்கள் என்னென்ன என்பது குறித்து இந்த பதிவில் நாம் பார்த்தோம். இதனோடு தொடர்புடைய வீடியோகளின் லிங்கை இணைக்கின்றேன். அதே சமயம் இந்த நூலில் இன்னும் இடம்பெறுகின்ற, அதாவது வகுப்பு 1 முதல் 5 வரை இடம்பெறுகின்ற பிற கருத்துக்களை அடுத்த பதிவில் நாம் காண்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.